கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மீல் மேக்கர். வெறும் மீல் மேக்கரில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது, அதனால் நம்ம உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 சின்ன உருளைக்கிழங்கு குக்கரில் 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுமாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, 4 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம், 3 பச்சை மிளகாய். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். அது தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் நம்ம மீல் மேக்கர் ஊற வைக்க போகிறோம். இது மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைக்கணும். இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இதை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் திருவாமல் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் இதை அரைச்சிக்கோங்க. நம்ம கிளாக் வைஸ் அரைச்சோன்னா இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கும். நான் இப்போ காமிச்ச மாதிரி ஒரு 5 to 6 டைம்ஸ் விப் பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு 2 கையை வச்சு நல்லா புழிஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா புழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் ஒரு 2 செகண்ட் இது விப் பண்ணால் போதும். இப்போ ஒரு 2 செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கொத்துக்கறி மாதிரி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பொட்டுக்கடலை மாவு, மஞ்சத்தூள். இப்போ நம்ம குழம்புலையும் உப்பு ஆட் பண்ணுவோம், அதனால் ரொம்ப உப்பு ஆட் பண்ணிடாமல் பாதி உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம குழம்புல ஆட் பண்ணும்போது உருண்டை உடஞ்சிரும். லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கோலா உருண்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஈக்குவல் சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், சோம்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. இது இல்லாமல் உப்பு, கருவேப்பிலை, எண்ணெய் தேவைப்படும். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு தாளிச்சுக்கோங்க. இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் அதை வதக்கிக்கணும். ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ இது மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் சிம்மில் வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு தக்காளி நல்லா மசியணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். காரம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரணும், அப்போ தான் நம்ம வந்து உருண்டை ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உருண்டை ஆட் பண்ணிட்டோன்னா உருண்டை ஃபுல்லாக கரைஞ்சிரும். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இது மாதிரி கம்மியாக புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம உருண்டை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 10 உருண்டை மட்டும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், மித்தது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ உருண்டை போட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க, உருண்டை ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே மூடி போட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. வெஜ் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.